அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு நாம கிரேட் 11க்குரிய பெருக்கல் விருத்தி பத்தி பார்ப்போம். சரிதானே? இதுல பெருக்கல் விருத்தி என்னன்னு முதல் பார்ப்போம். அதாவது பெருக்கல் விருத்திங்கிறது ஒரு எண் தொடரியானது. ஒரு எண் தொடரி ஒன்று ஒரு மாறாத எண் ஒன்றால பெருக்கப்பட்டு வரும் சொன்னா அதான் பெருக்கல் விருத்தி. சரிதானே? சோ எண் தொடர் ஒன்று போகுமா, அது மாறாத எண் ஒன்றால என்ன செய்யப்படுது, பெருக்கப்பட்டு போக போகுதான். சோ உதாரணம் பார்த்தோம், 2 4 8 16 32. சரிதானே? சோ இந்த எண் தொடரை பார்த்தோம்னு சொன்னா இதுல என்ன செய்யுது, 2ஆல பெருக்கப்பட்டு போகுது. ஓமா இல்லையா? சோ 2ல இருந்து 2 பெருக்கப்பட்டு 4ஆக, 4ல இருந்து 2 பெருக்கப்பட்டு 8ஆக மாறுது, 8ல இருந்து 2 பெருக்கப்பட்டு 16ஆக மாறுது, அதுல இருந்து 2 பெருக்கப்பட்டு 32ஆக மாறுது. சரிதான பிள்ளைகள்? சோ இந்த எண் தொடரை பார்த்தோம்னு சொன்னா எப்படி ஒரு எண், ஒரு மாறாத ஒரு எண், ஒரு எண் செய்யுது, மாறாத ஒரு எண் பெருக்கப்பட்டு வருகிறது. சோ இது பெருக்கல் விருத்தின்னு பார்ப்போம். சரி, இதுல நம்ம பெருக்கல் விருத்தியில் நமக்கு முக்கியமா தெரிஞ்சு எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பொது விகிதம். பொது விகிதம் பொது விகிதம்ங்கிறது ஆங்கில எழுத்து ஆறால குறிக்கப்படும். என்ன இது பொது விகிதம் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த மாறாத எண் பெருக்கப்படுதா இல்லையா, இந்த பெருக்கப்படுற மாறாத எண் தானே என்ன பொது விகிதம்னு சொல்லுவோம். சரிதானே? அதாவது மாறாத எண் என்ன செய்யுது, பெருக்கப்பட்டு போகுது. சோ இந்த இந்த எண் தொடர் எடுத்தோம்னு சொன்னா இதுல பொது விகிதம் என்ன 2ஆக இருக்க போகுது. சரியான பிள்ளைகள்? சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா 2 4 8 16 32. சரிதானே? 2ஆல பெருக்கப்பட்டு போறதால இதுல பொது விகிதம் 2ஆக இருக்க போகுது. சரி, இப்ப நாம ஒரு உதாரணமோட பார்ப்போம். அதுக்கு முதல் ஒரு பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பு. சரியா? ஒரு பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பு என்னன்னு பார்ப்போம். எண்ணாம் உறுப்பு, அதாவது அதை நாம செல்லுவோம் Tn என்று குறிப்போம். இது எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல ஒரு பெருக்கல் விதியில சமன்பாடு இருக்கு. அதாவது Tn சமன் AR இன் n-1 செல்லுவோம். சோ என்னன்னு செய்யணும்னா இதுல ஒவ்வொரு இதையும் பார்ப்போம். Tnங்கிறது எண்ணாவது உறுப்பு. Tnங்கிறது எண்ணாவது உறுப்பு. ஏங்கிறது என்ன, முதலாம் உறுப்பு அல்லது முதல் உறுப்பினை செல்லுவோம். ஆறுங்கிறது பொது விகிதம். என்னங்கிறது சரி அப்படி உண்மையிலே என்னங்கிறது எத்தனையாம் உறுப்பு, எத்தனையாம் உறுப்பினை செய்யும், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சோ இதுல இருந்து நாம Tn சமன் AR இன் n-1 பார்ப்போம். சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், நம்ம ஒரு உதாரணம் மட்டும் செய்வோம். ஓகே பிள்ளை, ஒரு தொடர் வருது 3 6 12 24. இப்படி ஒரு தொடர் ஒன்று எடுப்போம். சரிதானே? இதுல Tn பயன்படுத்தும், அதாவது எண்ணாவது உறுப்பு. இதுல நம்ம இதுல இருந்து 3 4 உறுப்பு இருக்கு. ஆறாவது உறுப்பு என்னையாக இருக்கும்னு பார்ப்போம். ஆறாவது உறுப்பு என்ன உறுப்புன்னு காணுவோம். எப்படி காணுவோம்? இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி. சரியா? Tn சமன் AR இன் n-1. ஏங்கிறது என்ன, முதலாவது உறுப்பு. சோ இந்த தொடர் எண் தொடரை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது உறுப்பு என்ன, 3ஆக இருக்குது. 6 என்ன இருக்கு, அதாவது பொது விகிதம். உண்மையிலே பிள்ளைகள் பொது விகிதம் காண்றதுக்கு எப்படி சொன்னா, ஏதாவது அதாவது வரக்கூடிய எண் தொடர்ல ஏதாவது ஒரு பெருமானம் தானே, அத ஏதாவது ஒரு எண்ணு அதற்கு முந்தைய எண்ணால பிரிக்க போல பொது விகிதம் பெறப்படும். அதாவது பெருக்கல் விருத்தியை பொறுத்த வரையில ஒரு பெருக்கல் விருத்தி ஒன்றுல ஏதாவது ஒரு எண் இருக்கு, ஏதாவது ஒரு பெருமானத்திற்கு முந்தைய பெருமானம் இருக்கா இல்லையா, அந்த எண் தொடரில வர முந்தைய பெருமானம், அந்த பெருமானத்திற்கு முந்தைய பெருமானத்தை பிரிச்ச மனுஷனா வாரதுதான் பொது விகிதம். சரியா? சோ இதுல நாம ஒரு எண் எடுப்போம், இது 12 எடுப்போம். சோ 12க்கு முந்தைய எண்ணது 6. சோ 12 6ஆல பிரிக்க போல நமக்கு வாரது என்ன, பொது விகிதம் வைக்க போகுது. சோ என்ன வரப்போகுது, R சமன் 2 வரப்போகுது. R சமன் 2 பெறப்பட போகுது. சோ இந்த R சமன் 2. இப்ப இதுல நம்ம Tn சமன்பாட்டை யூஸ் பண்ணுவோமா? Tn சமன் AR இன் n-1. சோ A என்ன, முதலாம் உறுப்பு என்ன, 3ஆக இருக்குது. R என்ன இருக்கு, R கண்டுட்டோம். ஓமா இல்லையா? R 2ஆக இருக்க போகுது. சோ நமக்கு தெரிய வேண்டியது ஏயும் ஆரும் கிடைச்சிட்டு. ஆனா என்னங்கிறது என்ன, என் எத்தனையாம் உறுப்பு, என்னங்கிறது எத்தனையாம் உறுப்பு. சோ எத்தனையாம் உறுப்பு கேட்டீங்க, ஆறாவது உறுப்பு. சோ ஆறாவது உறுப்பு பார்க்கணும்டா T என்னுக்கு பதிலா 6 போட்டோம்னு சொன்னா ஏ என்ன, 3 6. பொது விகிதம் என்ன, 2. எத்தனையாம் உறுப்பு, அதாவது எண்ணுக்கு பதிலா 6 போட போறோம். 6 செய்ய 1ஆக இருக்க போகுது. சோ 3 தர 2 6 செய்ய 1. 6 செய்ய 1 எத்தனை, 2 5 தர 3. சோ 3 தர 2 5. சோ 2 5 எத்தனை பார்ப்போம். 2 5 என்ன, 32ஆக இருக்க போகுது. ஓமா இல்லையா?
ஓமா இல்லையா 32 ஆகி போகுது. ஸோ 3 தர 32. ஸோ T6 சமன் 3 தர 32 எத்தனை இருக்க போகுது 96 இருக்க போகுது. சரிதான பிள்ளைகள்? இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் 6வது உறுப்பை கண்டமா இல்லையா? சரி பிள்ளைகள், இதான் வந்து என்ன உறுப்பை துணியிட முறை. ஓகே பிள்ளைகள். சரி, இப்ப இந்த எண்ணாம் உறுப்பை காண்ற சமன்பாடு தானே, இந்த சமன்பாட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பார்ப்போம். சரி பிள்ளை, இப்போ உதாரணம் பார்ப்போம். 81 27 டேஷ் இப்படி போற ஒரு சமன்பாட்டை எடுக்கும். சரியா? இதுல வந்து இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா 5வது உறுப்பை காணுவோம். 5வது உறுப்பை காணுவோம். சரி, இதுல 5வது உறுப்பை காணணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும், Tn சமன் AR n - 1ங்கிற சமன்பாட்டை யூஸ் பண்ண போறோம். சோ அதுல வந்து நமக்கு என்ன வேணும், A வேணும், R வேணும், என்னங்கிறது எத்தனையாம் உறுப்பு 5 தந்திரிக்கும். ஓமா இல்லையா? சோ இதுல வந்து நாம என்ன செய்வோம், இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் எடுப்போம். So Tn சமன் AR n - 1. ஸோ முதலாம் உறுப்பு A என்ன 81 இருக்க போகுது. A சமன் 81 இருக்க போகுது. பொது விகிதம் R என்ன, பொது விகிதம் R தரப்படல. ஸோ எப்படி காணலாம், அதாவது ஒரு எண் தொடரியில ஒரு பெருக்கல் விருத்தி வார எண் தொடரியில ஒரு பெருமானத்தை எடுப்போம். இது 27 எடுக்கும். ஏன் நமக்கு 2 பெருமானம் வைக்கிறதுல ஒரு பெருமானம், அதுக்கு முந்தைய பெருமானம் நமக்கு தேவை இல்லையா? சோ 2வது பெருமானம் என்ன 27, அதற்கு முந்தைய பெருமானம் என்ன 81. சோ ஒரு பெருமானத்தை அதுக்கு முந்தைய பெருமானத்தால பிரிக்கப்பட வரக்கூடியது என்ன பொது விகிதமா இருக்க போகுது. சோ என்ன வரப்போகுது 1/3 வரப்போகுது, 1/3. சோ பொது விகிதம் தெரிஞ்சிச்சு, ஏயும் தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன செய்யலாம், என்ன காணலாம். சோ Tn அதாவது T5வது நமக்கு தேவைப்பட போகுது. சோ A வந்து 81 தர R என்ன 1/3. ஏக்கு பதில் என்ன போட போறோம், சோ என்னுக்கு பதில் என்ன போட போறோம் 5 - 1. சோ 5 - 1 என்ன 4 இருக்க போகுது. சோ 1/3 4 தர 81 இருக்க போகுது. சோ T5. சோ 3/4 எத்தனை இருக்க போகுது, எப்படி பாக்குறது, 3 செய்ய போகுது 4 தரம் பெருக்கப்பட போகுது. சரியா? சோ 3 9, 9 3 27, 27 தரம் 3 எத்தனை 81 இருக்க போகுது. சோ T 3/4 81 இருக்க போகுது. சோ 1/4 இருக்க போகுது, 1/4 1 இருக்க போகுது, 3/4 81 இருக்க போகுது தர 81. சோ 81/81. சோ T5 எத்தனை இருக்க போகுது 1 இருக்க போகுது பிள்ளைகள். சரி பிள்ளைகள், இப்போ ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்று செய்வோம். என்ன கேள்வி என்ன பிள்ளைகள், ஒரு தொடர் போகுதாம். எப்படி x-இன் 4 into y, x-இன் 3 y-இன் வர்க்கம். சரியா? இப்படி என்ன செய்யுது, ஒரு பெருக்கல் விருத்தி ஒன்று போகுதான். x-இன் 4 into y, x-இன் கணம் into y வர்க்கம். இப்படி ஒரு தொடர் போகல. இதுல வந்து நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னா y-இன் r-இன் கீழ் x என்று வாரது இந்த தொடர்ல எத்தனையாவது உறுப்பு கேட்க. சரியானே? சோ முதலாவது உறுப்பு இது, 2வது உறுப்பு இது, இந்த உறுப்பு வந்து எத்தனையாவது உறுப்பாக வரப்போகுதுன்னு கேட்க. சோ இதை எப்படி பார்க்கலாம் பிள்ளைகள், நம்மளோட அதே சமன்பாடு, அதாவது என்ன உறுப்பை துணிகிற அதே சமன்பாடு. என்ன சமன்பாடு, Tn சமன் AR-இன் n - 1. இதுல வந்து நமக்கு என்ன வேணும், A வேணும், R வேணும். n வந்து கேள்வி. சோ ஏயும் தெரியல, ஆரும் தெரியல, எப்படி பார்ப்போம். சோ ஏ காணும், ஏங்கிறது என்ன முதலாம் உறுப்பு.
ஸோ ஏ சமன் முதலாம் உறுப்பு என்ன எக்ஸின் 4 இன்டு வையாக இருக்குது ஆர். இப்ப பார்த்த மனுஷன் நமக்கு என்ன ஆர் வந்து தெரியாம இருக்கு. ஆர் எப்படி காணலாம் ஒரு பெருமானத்தோட அதற்கு முந்தைய பெருமானம் ஒரு பெருமானத்தை எடுத்து அதுக்கு முந்தைய பெருமானத்துல பிரிக்க போல என்ன வரும் பொது வீதம் வரும். ஸோ எதை எடுப்போம் எக்ஸின் கணம் இன்டு y வர்க்கம் எதால பிரிப்போம் எக்ஸின் 4 இன்டு வையால பிரிப்போம். பிரிச்ச மனுஷன்னா என்ன வர போகுது வையால ஸோ வையின் கீழ் எக்ஸ் என்று வரப்போகுது. ஸோ இப்ப பொது விகிதம் என்ன வையின் கீழ் எக்ஸ் ஓமா இல்லையா. ஸோ வையின் கீழ் எக்ஸ் பொது விகிதம் தெரிஞ்சிட்டு முதலாவது உறுப்பு ஏ தெரிஞ்சிட்டு இப்ப எதை காணுவோம் என்ன காணப்போறோம் ஓமா இல்லையா. ஸோ என்ன காணப்போறோம் மனுஷனா எப்படி காணுவோம். ஸோ இது சமன்பாடு என்ன செய்யும் பிரதிடியும். இதுக்கு வந்து டிஎன் டிஎன் அதாவது டிஎன்னுக்கு வேலை என்ன போட போறோம் அதாவது எத்தனையாம் உறுப்புங்கிறது என் நமக்கு கேள்வி என்ன என் கேள்வி. ஆனா டிஎன் நமக்கு தெரியும் என்ன எத்தனை இந்த உறுப்பு என்ன வையின் ஆரின் கீழ் எக்ஸ் ஆக இருக்க போகுது. ஸோ இந்த சமன்பாட்டில் டிஎன்னுக்கு பதிலாக நாம வையின் ஆரின் கீழ் எக்ஸை பிரதியிடுவோம் சொன்னா ஏக்கு பதிலா எக்ஸின் 4 இன்டு வை தர ஆறுக்கு பதிலா வையின் கீழ் எக்ஸ் என்று வரப்போகுது. ஸோ என் -1 சரி. இப்ப இதை எப்படி சொல்லுவோம் இதுல நடந்த பெருக்குப்பட்டி. ஸோ அடுத்த பக்கம் போக செய்யும் பிரிபட போகுது. ஸோ வையின் ஆரின் கீழ் எக்ஸ் தர இங்க என்ன இருக்கு எக்ஸின் 4 இன்டு வை எதுக்கு சமனாக்க போகுது வையின் கீழ் எக்ஸின் n-1க்கு சமனாக இருக்க போகுது. ஸோ இதுல பார்த்த மனுஷன்னா வை ஒரு தரம் இருக்கு. ஸோ வெட்டின மனுஷனா 5 ஆக போகுது. ஸோ எக்ஸின் 4 தர எக்ஸின் 5. ஸோ இதுல அடுக்கு என்ன 1 இருக்க போகுது இதுல அடுக்கு 4 ஆகிக்க போகுது. ஸோ பெருக்கப்படக்கூட அடிகள் பெருக்கப்படக்கூட அடுக்குல என்ன செய்ய போகுது கூட்டுப்பட போகுது சரியா. ஸோ 4 சக 1 என்ன 5 இருக்க போகுது. ஸோ இது என்ன ஸோ இது எப்படி வர போகுது வையின் 5 கீழ் எக்ஸின் 5 சமன் வையின் கீழ் எக்ஸின் n-1. ஸோ வையின் 5 கீழ் எக்ஸின் 5 எப்படி எழுதலாம் வையின் கீழ் எக்ஸ் முழுவதின் 5 எழுதலாமா இல்லையா. ஸோ முழுவதின் 5 எழுதலாம். ஸோ எழுதின மனுஷன்னா வையின் கீழ் எக்ஸின் n-1. இப்ப பாருங்க பிள்ளைகள் இதுல வந்து அடிகள் என்ன செஞ்சுட்டு சமனாகிட்டு அடிகள் சமனாகிட்டு. ஸோ இப்ப என்ன செய்வோம் அடுக்குகள். ஸோ அடிகள் சமனாக இருந்தா அடுக்குகள் என்ன செய்யும் சமனாக இருக்க போகுது. ஸோ அடிகள் சமன் அடுக்குகள் சமன். ஸோ வையின் கீழ் எக்ஸ் வையின் கீழ் எக்ஸ். ஸோ 5 n-1. ஸோ 5 எதுக்கு சமனாய்க்க போகுது n-1க்கு சமனாய்க்க போகுது வந்துட்டா இல்லையா. நமக்கு என்ன வேணும் n தானே வேணும். ஸோ என்ன எப்படி பார்க்கலாம் n சமன் என்னோட என்ன செஞ்சு சய ஒன்று கழிப்பட்டி. ஸோ அடுத்த பக்கம் கொண்டு வர போல கூட்டுப்பட போகுது. ஸோ 5 சக 1. ஸோ n சமன் 6 இருக்க போகுது பிள்ளைகள். அவ்வளவு கஷ்டமாக தெரியலையே. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன காணணும் முதலாம் உறுப்பை காணணும். அடுத்தது வந்து ஆர் பொது விகிதத்தை காணணும். ஏன் நமக்கு டிஎன் சம்பாட்ல என்ன தேவைப்பட போகுது ஏ தேவைப்பட போகுது ஆர் தேவைப்பட போகுது. ஸோ இது ரெண்டும் இருக்கு மனுஷன் நாம என்ன செய்யலாம் ஈஸியா கேள்வி செஞ்சுட்டு போகலாம். நமக்கு என்ன தந்திரிக்கான் டிஎன் தந்திரிக்கான் சரியா. ஸோ எத்தனையாம் உறுப்பு எந்த நமக்கு கேள்விதான் கேட்டுக்கப்பட்டு. ஸோ நாம என்ன செஞ்சிட்டோம் என்ன ஈஸியா கண்டுட்டோம். ஸோ ஆர கண்டம் ஏ கண்டம் போய் பிரதிவிட்டோம் சரியா. டிஎன் ஆல்ரெடி தேவைப்பட்டு இருந்துச்சு அதை போட்டதால நமக்கு என்ன செஞ்சுட்டு என் ஈஸியா வந்துட்டு சரிதானே. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா அடுத்த கேள்வின்னு பார்ப்போம். சரி அப்படி அடுத்த கேள்வி ரெண்டு கமா 4 கமா 8 கமா 16
32. இந்த தொடர்ல 2048ங்கிறது எத்தனையாம உறுப்பு? 2048ங்கிறது எத்தனையாம உறுப்பு? ஸோ இதை எப்படி காணலாம்? போன கேள்வி மாதிரியே செய்யலாம். ஸோ நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு tn சமன்பாடு, அதாவது என்ன வகுப்பு பார்க்குற சமன்பாடு என்ன செய்வோம்? எழுதி கொள்வோம். ஸோ tn சமன் ar இன் n மைனஸ் 1. ஸோ இதுல நமக்கு என்ன தேவைப்பட போகுதோ? முதலாம் உறுப்பு a தேவைப்பட போகுது, r தேவைப்பட போகுது. ஸோ a சமன் முதலாம் உறுப்பு என்ன? 2 இருக்குது. a சமன் 2, r வந்து காணுவோம். எப்படி காணுவோம்? ஏதாவது ஒரு உறுப்பெடுத்து அதுக்கு முந்தைய உறுப்பால பிரிப்போம். ஸோ இதுல நான் இதை செலக்ட் பண்ணிக்கேன். ஸோ 16 அதுக்கு முந்தைய உறுப்பு என்ன? 8ஆல பிரிக்க போல என்ன வரப்போகுது? 2 வரப்போகுது. ஸோ இப்ப நமக்கு பொது விகிதம் தெரியும், முதல் உறுப்பும் தெரியும். என்ன செய்யலாம்? tn, அதாவது tn தந்தியன் 2048. ஸோ tnக்கு பதிலாக 2048 போடுவோம், ஏக்கு பதிலாக 2 போடுவோம், ஆருக்கு பதிலாக 2 பிரதிடுவோம். ஸோ எதை பிரதிடுவோம்னு சொன்னா 2048 சமன் ஏ என்ன? 2 தர ஆர் என்ன? 2 n மைனஸ் 1 இருக்க போகுது. சரிதானே? ஸோ 2048 சமன் இது 2 1 அடிகள் சமனாய் அடிகள் சமனாய்க்க கூட அடுக்குகள் என்ன செய்ய போகுது? கூட்டப்பட போகுது. ஸோ 2 1 சக n மைனஸ் 1. சரியா? n மைனஸ் 1ஓட 1 கூட்டப்பட போகுது. ஸோ இதை கூட்டினா அப்படி வரும் 2 n நண்டே வரப்போகுது. ஓமா இல்லையா? 2 n n n இதை வேற சொல்லுக்குமா? 1 பிளஸ் n மைனஸ் 1. இது பிளஸ் 1, இது மைனஸ் 1 என்ன செஞ்சிடும்? 0 ஆகிரும். ஸோ n. ஸோ 2 n சமன் 2048. ஸோ இந்த 2048 செய்வோம் நாம 2 அடுக்கா விடும். எப்படி எழுதலாம்? 2 அடுக்கா எழுதணும்னு சொன்னா 2048 எப்படி வரும்? 2 11ஆம் அடுக்கு இருக்க போகுது. 2048 இருக்க போகுது. சரியான பிள்ளைகள்? ஸோ 2048 2 11 எழுதலாம். 2 n. ஸோ அடிகள் சமனாய்க்கோல அடிகள் சமனாக இருக்க போல அடுக்குல என்ன செய்ய போகுது? சமனாக போகுது. ஸோ அடிகள் சமன் அடிச்சுட்டோம்னா அடுக்குகள் சமன். ஸோ n சமன் 11, n சமன் 11 இருக்க போகுது. சரியான பிள்ளை? சரி பிள்ளை, இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். a, 2a வர்க்கம், 4a கணம் இப்படி போற ஒரு பெருக்கல் விருத்தியில 512 a-இன் 10ங்கிறது எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டீங்க. சரியா? இப்ப என்ன செய்வோம்? எப்படி எப்படி பாக்குறேன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன வேணும்? tn சமன்பாடு வேணும். ஸோ tn சமன் ar இன் n மைனஸ் 1. ஸோ a என்ன? முதலாம் உறுப்பு என்ன? முதலாம் உறுப்பு a ஆக இருக்க போகுது. r பொது விகிதம் என்ன தெரியல. ஸோ என்ன செய்வோம்? ஏதாவது உறுப்பு எடுத்து அதுக்கு முந்தைய ஒரு பலனை செய்வோம், பிரிப்போம். என்ன எடுப்போம்? 4a கணம் எடுப்போமா? ஸோ 4a கணம் அதுக்கு முந்தின உறுப்பு என்ன? 2a வர்க்கம். ஸோ 2ஆல ஒரு முறை 2 முறை. ஸோ 2a r என்ன ஆகிக்க போகுது? பொது விகிதம் என்ன ஆகிக்க போகுது? 2a ஆக இருக்க போகுது. சரியா? ஸோ பொது விகிதம் 2a. இப்போ என்ன செய்வோம்? சமன்பாட்டில் போடுவோம். tnக்கு பதில் என்ன போடுவோம்? 512 a-இன் 10 சமன் a. முதலாம் உறுப்பு என்ன? a. ஆருக்கு பதில் என்ன போட போறோம்? 2a-இன் n மைனஸ் 1 போட போறோம். ஸோ இங்க பெருக்கு பட்டிக்கிற அடுத்த பக்கம் கூட பிரிபட போகுது. ஸோ 512 a-இன் 10ன் கீழ் a சமன் 2a-இன் n மைனஸ் 1. சரிதானே? ஸோ இங்க a-இன் 1 இருக்கு, இங்க a-இன் 10 இருக்கு. ஸோ a-இன் 10ல இருந்து a-இன் 1 என்ன செய்யுது? பிரிபட போல அடிகள் பிரிபட போல அடுக்கல் என்ன செய்ய போகுது? கழிபட போகுது. ஸோ 512 a-இன் 10 மைனஸ் 1. ஸோ a-இன் 9 சமன் 2a-இன் n மைனஸ் 1 இருக்க போகுது.
ஸோ இப்போ என்ன செய்யலாம்டா, இந்த 512 என்ன செய்யலாம், 2 அடுக்காக எழுதலாம். ஓமா இல்லையா? ஸோ 2 அடுக்கு 512 எழுதினோம்னு சொன்னா எப்படி எழுதலாம்? 2 9ஆக வரப்போகுது. 2 9 என்ன, 512ஆக இருக்க போகுது. ஸோ இதை 2 9 என்று எழுதலாம். தர ஏயின் 9 சமன் 2a n மைனஸ் 1ஆக இருக்க போகுது. ஸோ இதுவும் 2 9 a 9. ஸோ இதை மொத்தம் எப்படி எழுதலாம், 2a முழுவதும் 9. சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம், 2a முழுவதின் 9 சமன் 2a n n மைனஸ் 1. ஸோ இப்போ பாருங்க, அடிகள் என்ன, அடிகள் சமனாக இருக்கு. 2a 2a இருக்குது, அடுக்குகள் 9 n மைனஸ் 1 இருக்கு. ஸோ எதுக்கு அடிகள் சமனாக இருந்தா அடிகள் சமனாக இருக்கும் சொன்னா அடுக்குகள் என்ன இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. ஸோ இந்த 9 சமன் n மைனஸ் 1 இருக்க போகுது. ஸோ n சமன் 1 கழிப்பட்டிக்கு அடுத்த பக்கம் போகல கூட்டப்பட போகுது. ஸோ 9 சக 1. ஸோ n சமன் 10ஆக இருக்க போகுது.